அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இடுப்பு வலி, அதாவது லோ பேக் பெயினை கம்ப்ளீட்டாக குணமாக்கக்கூடிய ஒரு 6 எளிய பயிற்சிகள். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் பயங்கர பவரான எக்ஸசைஸ். என்னோட 28 வருஷ அனுபவத்தில் இந்த 6 எக்ஸசைஸை நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பயன்படுத்திட்டு வர்றேன். என்னோட கிளினிக் லோ பேக் பெயின் வர்றவங்களுக்கெல்லாம், அதாவது இடுப்பு வலின்னு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸை தான் நான் சொல்லி கொடுப்பேன். அது இல்லாமல் அவங்களோட உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவேன். இந்த எக்ஸசைஸை பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்கும் லோ பேக் பெயின் கம்ப்ளீட்டாக குணமாக இருக்குது. இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இந்த பேக் பெயினுங்கிறதே வரவே இல்லை. நிறைய பேர் என்னை பார்க்குறப்போல எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா கூட, டாக்டர் நீங்கள் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு பேக் பெயினும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸை தான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நம்ம முதுகு தண்டுவாடத்தோட அமைப்பை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 33 எலும்புகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கு. இந்த ஒவ்வொரு எலும்புகளுக்கு இடையிலையும் ஒரு இன்டர்வெர்டபிள் டிஸ்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வுகள் இருக்கும். இந்த 33 எலும்புகளையும் ஸ்திரப்படுத்தி வச்சு அதை இயக்கிறதுக்கு இணைப்பு திசுக்கள், இந்த முதுகு தண்டுவடத்துக்கு முன்னாடி பின்னாடி சைட்லாம் சில தசைகள், அது இல்லாமல் இந்த வயிற்று தசை, இந்த முதுகு தசைகள், இந்த இடுப்பு தசைகள், இங்கே இருக்கிற இந்த தசைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முதுகு தண்டுவடத்தை ஸ்திரப்படுத்தி இயக்குது. உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் டவர் அல்லது எலக்ட்ரிக் டவர்னு வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் டவர் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரிக்கே இதை ஸ்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு இது 4 பக்கமும் ஸ்ட்ரிங்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதாவது 4 பக்கமும் ஒயர் வச்சு இந்த டவர் அசையாமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சுருப்பாங்க. இதே மாதிரிக்கத்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த முதுகு தண்டுவடத்தை 4 பக்கமும் நிறைய தசைகள் ஸ்திரப்படுத்தி வைக்குது. இதோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதுகு தண்டுவடத்தை இயக்கிற வேலையும் அதுதான் செய்யுது. அதாவது முன்னாடி குனியும் போது, நிமிரும் போது இந்த 4 ஸ்ட்ரிங்ஸ், 4 பக்கம் இருக்கக்கூடிய தசைகள் ஒன்றோட ஒன்று ஒத்துழைத்து இந்த அசைவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ இந்த இடுப்பு வலி வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33 எலும்பையும் இணைக்கக்கூடிய இடத்துக்கு ஜாயிண்ட்ஸ்னு பேர். ஒரு எலும்பு இன்னொரு எலும்போடு இணையக்கூடிய இடத்துக்கு ஜாயிண்ட்னு பேர். இந்த ஜாயிண்டில் வர பிரச்சனைகள், இந்த இணைப்பு திசுக்களில் வர பிரச்சனைகள், இந்த ஜவ்வில் வர பிரச்சனைகள், இங்கே வெளியிலிருந்து இயக்கக்கூடிய இந்த முதுகு தண்டை பாதுகாக்கக்கூடிய இந்த தசைகள், பின் முதுகு தசைகள், அடிவயிற்று தசைகள், இதோட வீக்னஸ்னாலே கூட இந்த இடுப்பு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த 6 எக்ஸசைஸும் இந்த தசைகளையும், இந்த இணைப்பு மூட்டுக்களையும், இணைப்பு திசுக்களையும் நல்லா வலிமைப்படுத்துறதுனால இந்த இடுப்பு தசை சார்ந்த, இடுப்பு மூட்டு சார்ந்த, இடுப்பு ஜவ்வு சார்ந்த வலியெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும். தைரியமாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த முதுகு தண்டுவடத்தில் குறிப்பாக இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி எலும்புகளுக்கு லம்பார் வெர்டப்ராஸ்னு பேர். இதுக்கு மொத்தம் 5 இருக்குது. இதில் ஏற்படக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அசைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி குனிறது, பின்னாடி போகிறது, இப்படி சைடு மூமெண்ட்ஸு, அப்புறம் இப்படி டில்ட்டிங், இந்த மாதிரிக்கு பண்ணுறது, அப்புறம் ரொட்டேஷன், இந்த மாதிரிக்கு மொத்தம் 5 மூமெண்ட்ஸ் வரும். இந்த 5 மூமெண்ட்ஸையும் எக்ஸசைஸாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடுப்பு வலி சரியாக போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்வேர்ட் பெண்டிங். அதாவது நம்ம இடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும். இதுக்கு லம்பார் லாடோசிஸ்னு பேர். இந்த வளைவு சரியான ஆங்கிளில் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு இடுப்பு வலி வராமல் இருக்கும். அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈவனாக பாஸ் ஆகும். இதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்னால கூட இந்த இடுப்பு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடுப்பில் இருக்கக்கூடிய இந்த வளைவை ஸ்திரப்படுத்துறதுக்கும், இங்கே இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள், அதாவது கீழ் முதுகில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கும் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. இது எப்படி செய்யறதை நான் செஞ்சு காட்டுறேன். அதாவது இப்படி குப்புற படுத்துக்குங்க.
கையை ரிலாக்ஸாக வச்சுக்குங்க. 2 காலும் இப்படி ஒட்டி வச்சுக்குங்க. பாதத்தை வெளியில் தள்ளிடணும், அதாவது டோ அவுட் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கால் இப்படி விரித்து வச்சுருப்பாங்க, இது தப்பு. அதாவது கால் இப்படி வச்சுக்கணும், ஒட்டி வச்சுக்கணும். அதே மாதிரிக்கு இந்த காலை வச்சு இப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டுலாம் இந்த எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. காலை இப்படி ரிலாக்ஸாக இருக்கணும், கை ரிலாக்ஸாக எடுக்கணும், உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும். ஷோல்டரையும் தலையும் மட்டும் அப்படியே மேலே அண்ணாந்து பாருங்க. 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நிறைய பேர்த்துக்கு உடம்பு இப்படி தூக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க, அதாவது பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரிக்கு ரொம்ப பெயின் இருக்குது, இந்த மூமெண்ட் செய்யும்போது வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸு இந்த மெத்தடில் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா கையை வந்து இப்படி சைடில் வச்சுக்கோங்க. வச்சு இந்த கையோட பேலன்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இல்லையோ அந்த அளவுக்கு மட்டும் மேலே உடம்பு தூக்குங்க. பெயின் வர்றாப்புல இருந்தால் கொஞ்சம் உடம்பு கீழே கொண்டு போய்க்கலாம். அதுக்குன்னு ரொம்ப இப்படியெல்லாம் போட்டு வளைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இதுதான் கரெக்டான பொசிஷன். இந்த இடத்துல அந்த வளைவு ஏற்பட்டுச்சுன்னா போதும். 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த மாதிரிக்க 2 எக்ஸசைஸையும் செஞ்சிடாதீங்க. இதில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் காலையில் 5 தடவை, சாயந்தரம் 5 தடவை, உணவுக்கு முன்னாடி ரெகுலராக செய்யுங்க. 2வது எக்ஸசைஸ் வந்து இதே மாதிரிக்கு குப்புறப்படுத்துக்குங்க. தலையை நல்லா ரிலாக்ஸாக தாடையும் வச்சுக்கலாம் இப்படி, அல்லது தலை ஒரு சைடு இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு வரணும், முழங்கால் நேராக இருக்கணும். 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து காலையில் 5 தடவை, சாயந்தரம் 5 தடவை. அதாவது ஒவ்வொரு காலுக்கும், இந்த காலுக்கு 5 தடவை, இந்த காலுக்கு 5 தடவை, காலையில் சாயந்தரம் உணவுக்கு முன்னாடி செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது எல்லோரும் காமனாக செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிறதுக்கு பதிலாக இப்படி சைடில் கொண்டுகிட்டு போயிடுவாங்க. இது தப்பான மூமெண்ட். இது என்ன பண்ணணும் அப்படின்னா காலை வந்து மொட்டியை மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மேலே கொண்டு வரணும். 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அதே மாதிரிக்கு 1 2 3 4 5. ரிலாக்ஸ். பேக்வேர்ட் பெண்டிங் இந்த 2 எக்ஸசைஸோடு முடிஞ்சது. இந்த 2 எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதுகில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து, அதாவது பின்பக்கம் இங்கே இருக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடியது. இந்த பட்டக் சைடில் இருக்கக்கூடிய தசைகளையும் இந்த 2 எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த வளைவை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த 2 பயிற்சிகளும் தான். நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம முன்னாடி குனிஞ்சு தான் எல்லா வேலையும் செய்வோம். பின்னாடி இப்படி அண்ணாடுறதுக்கு பின்பக்கம் வளையிறதுக்கான வேலைகள் அதிகமாக இருக்காது. அதனால் இந்த பின்பக்க தசைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து இதை வலிமைப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இதுக்காக நான் 2 எக்ஸசைஸ் ஒதுக்கி இருக்கிறேன். 3வது எக்ஸசைஸ் வந்து மல்லாந்து படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இதில் வந்து காலை 2 காலையும் இப்படி நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபிங்கரை தொடுற அளவுக்கு குதிங்காலை கொண்டாந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல குதிங்காலை பாருங்கள். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையை அப்படியே நீட்டி தலையை தூக்கி அண்ணாந்து இப்படி முழங்கால தொடணும். இன்னும் முடிஞ்சதுன்னா உள்ளங்கையை கூட கொண்டாந்து வைக்கலாம். இது இப்படி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் தொட்டிங்கன்னா போதும். 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸில் காமனாக செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு இப்படியெல்லாம் வளைச்சிக்கிட்டு போவாங்க, இப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரிக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே 5 கவுண்ட்ஸ் சும்மா தொட்டிங்கன்னா போதும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸோட பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்தும். முதுகுத்தண்டை வந்து முன்னாடி வளைக்கக்கூடிய தசைகள் அதையும் நல்லா வலிமைப்படுத்தக்கூடியது தான் இந்த எக்ஸசைஸோட பலன். 4வது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலை அப்படி மடக்கி வச்சுக்குங்க. முந்தி மாதிரிக்கவே இந்த கை தொடர அளவுக்கு கால் கொண்டு வந்தீங்கன்னா போதும். ரொம்ப உள்ளார இப்படி கொண்டு வந்துட வேண்டாம். கரெக்டாக இந்த விரல் டச் பண்ணுச்சுன்னா போதும்.
கையை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இடுப்பு அப்படி நல்லா மேலே தூக்குங்க. 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த மாதிரிக்கே காலையில் 5 தடவை, சாயந்தரம் 5 தடவை உணவுக்கு முன்னாடி. 5வது பயிற்சி வந்து இடுப்பில் இந்த சைடில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். இந்த பயிற்சி செய்யும்போது கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், காலை இப்படியெல்லாம் ஆட்டக்கூடாது. அதே மாதிரிக்கு கையை இந்த பொசிஷனில் தான் வச்சுக்கணும், கழுத்துக்கு நேராக, ரொம்ப இப்படி கீழே வைக்கக்கூடாது. இப்போ நாம் உட்காந்துருக்கிறது வந்து நியூட்ரல் பொசிஷன். அப்படியே ரைட் சைடு நல்லா திரும்புங்க, முடிஞ்ச அளவுக்கு திரும்பிட்டு நியூட்ரல் பொசிஷன் வந்துட்டு நல்ல லெஃப்ட் சைடு போயிட்டு நியூட்ரல் பொசிஷன் வாங்க. இது ஒரு தடவை. இந்த மாதிரிக்க காலையில் 5 தடவை, சாயந்தரம் 5 தடவை வெறும் வயிற்றில் செய்யுங்க. 6வது பயிற்சியும் இந்த இடுப்பில் சைடில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான். இந்த பயிற்சி செய்யும்போது உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கை இப்படி தொங்க விட்டுக்குங்க. முதல் ரைட் சைடு இப்படி சாயிங்க நல்லா, அப்புறம் நியூட்ரல் பொசிஷன் வாங்க, மறுபடியும் லெஃப்ட் சைடு சாயிங்க, அப்புறம் நியூட்ரல் பொசிஷன் வாங்க. இப்போ ஒரு தடவை செஞ்சுருக்கிறீங்க. இந்த மாதிரிக்கே காலையில் 5 தடவை, சாயந்தரம் 5 தடவை வெறும் வயிற்றில் செய்யுங்க. இதில் எல்லோரும் காமனாக செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சாயும் போது என்ன பண்ணுவாங்க, இப்படி முன்னாடி போயிடுவாங்க, இது தப்பு. அதே மாதிரிக்கு இப்படி பின்னாடி போயிடுவாங்க, இதுவும் தப்பு. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து போய் தரையை தொடணுங்கிற அவசியம் கிடையாது, இப்படி சாஞ்சா போதும். இதுதான் கரெக்டான எக்ஸசைஸ். இந்த மாதிரிக்கு கரெக்டாக செய்யுங்க. ஆரம்பத்தில் இந்த பயிற்சியெல்லாம் ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 தடவை மட்டும் காலையில் சாயந்தரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவை அதிகம் பண்ணிவிட்டு மேக்சிமம் ஒவ்வொரு பயிற்சியும் 10 தடவை வரைக்கும் செய்யலாம். ரொம்ப கடுமையான இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். முதல் ரெஸ்ட் எடுத்து ஓரளவுக்கு வலியெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி சிகிச்சையை பண்ணிக்கலாம். 3வது விஷயம் வந்து இடுப்புலேயோ வயிற்றுலேயோ அல்லது வயிற்றில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை சமீபத்தில் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தவங்க இந்த பயிற்சிகளை எல்லாம் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் படி தான் செய்யணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, புதுசாக செய்யும்போது ஒரு 4-5 நாளைக்கு வயிற்றில், சைடில், முதுகில், தொடையில், பட்டக்ஸ்லாம் லேசாக வலி இருக்கும். இது வந்து சாதாரண தசை வலி, இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாளில் சரியாயிடும். காலையில் சாயந்தரம் சுடுதண்ணியில் குளிங்க, அல்லது சுடுதண்ணி ஒத்தரவு வச்சிங்கனாலே இந்த வலியெல்லாம் சரியாக போயிடும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவசியம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ரெகுலராக செஞ்சிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி வராது. இருக்கிற வலியும் கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அவசியம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.